என்ன மாமா இன்னும் தூங்காம இருக்கீங்க? ம் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நான் நீங்க தூங்கிருப்பீங்கன்னு நினைச்சு பயந்துட்டே வந்தேன். நல்ல வேளை நீங்க தூங்கல. நான் உங்ககிட்ட ஒன்னு காட்டணும். நானும் உங்ககிட்ட ஒன்னு கேட்கணும், அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? சரி, நீங்க அப்ப என்ன கேட்கணுமோ முதல்ல கேளுங்க. ம் கேக்குறேன். அதுக்கு முன்னாடி உன் போனை கொடு. ம். போன் பாஸ்வேர்டு ஓபன் பண்ணு. என் சிஇஓ உனக்கு அடிக்கடி கால் பண்ணி பேசுவாரோ? ஆமா மாமா, எப்பயாவது சும்மா பேசுவாரு. சரி, எனக்கு வேலை போன விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா? உன்கிட்ட தானே கேக்குறேன், வாய மூடிட்டு அமைதியா நிக்கிற, பதில் சொல்லு. தெரியும் மாமா. எப்ப தெரியும்? சொல்லுடி, எப்ப உனக்கு தெரியும்? அது நம்ம ஏற்காட்டுல இருக்கும்போது. எப்படி தெரியும்? எப்படி உனக்கு தெரிஞ்சது? பியோ சார் சொல்லி. ஏற்காடுல உனக்கு இந்த விஷயம் தெரியும்னா ஏன் என்கிட்ட சொல்லல? உனக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே நீ என்கிட்ட சொல்லிருக்கணும்ல, ஏன் சொல்லல? ஏன் சொல்லலங்கறல? இல்ல, இந்த விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சா மனசு கஷ்டப்படுவீங்கன்னு தான். போய் சொல்லாத, போய் சொல்லாத. நான் உன் கூட இருக்கணுங்கிறதுக்காக நீ சிஇஓ கிட்ட பேசி எனக்கு வேலை கிடைக்காம பண்ணிருக்க. சத்தியமா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல மாமா. இந்த அழுது நடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத. ரொம்ப ரொம்ப கீழ்த்தனமான கேவலமான ஆளா இருக்க. பார்த்தாலே எனக்கு அப்படியே அருவருப்பா இருக்கு. எப்படி உன்னால இந்த அளவுக்கு கேவலமா மோசமா நடந்துக்க முடியுது? காதலுக்காக உயிரை கொடுக்கிற பொண்ணுங்களெல்லாம் நான் பார்த்திருக்கேன். ஆனா காதலிக்கிறவன் நம்ம கூடவே இருக்கணும்னு என் வாழ்க்கையை அழிக்கிற ஒருத்தியை இப்பதான் பாக்குறேன்.